இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்வு என்னவென்று கேட்டால், தஞ்சையை ஆண்ட மாமன்னன், ஏன் தமிழகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னன், ஏன் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை நோக்கி படையெடுத்து சென்று கங்கை கரையை வெற்றி பெற்று கங்கை கரை வரை தன்னுடைய புலிக்கொடியை பறக்கவிட்டு தமிழர்களுடைய வரலாற்றை, வீரத்தை உலகுக்கு உணர்த்தச் செய்த அந்த கங்கை நோக்கி படையெடுத்து வெற்றி கொண்ட நிகழ்வின் 1000வது ஆண்டு விழாவில் பங்கேற்று ராஜேந்திர சோழன் பற்றிய ஒரு தபால் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார். அந்த நிகழ்வில் இசை மேதை இளையராஜா, மேஸ்ட்ரோ இளையராஜா, சிம்போனி இளையராஜா 20 நிமிடம் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை விளக்கி அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்குமா அல்லது புறக்கணிக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்ப்பாரா என்ற கேள்வி எழுகிறது. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகமே எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், ராஜேந்திர சோழன் வன்னியர் வழி தோன்றல், சத்திரிய குல மன்னன். ஆகவே ஒரு சத்திரிய மன்னன் தென்கிழக்கு ஆசியாவையை கட்டி ஆண்டிருக்கிறான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு மிகப்பெரிய நகரத்தை நிர்மாணித்திருக்கிறான். இன்றைக்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், சிறப்பு நகரங்கள் என்றெல்லாம் பல்வேறு தேசங்களும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, அதற்கு முன்னோடி ராஜேந்திர சோழன் தான். ஆகவேதான் இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறுமா, பங்கு கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்குமா என்ற கேள்வி நிறைய எழுகிறது. நம்மை பொறுத்தவரை இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பலர் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. என்றாலும் கூட ராஜேந்திர சோழனை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ராஜராஜ சோழனின் ஒரே மகன் ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டிலேயே தந்தையுடன் இணைந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ராஜராஜரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் படைகளுக்கு தலைமை தாங்கி வெற்றிகளை பெற்றார் ராஜேந்திர சோழன். இளம் வயதிலேயே தனது போர்த்திறனை இளம் வயதிலேயே நிரூபித்தார். பஞ்சவன் மாராயன், மும்முடி சோழன், களிறு போன்ற பட்டங்களை இவருக்கு பெற்றுத்தந்தது இவரின் ஆரம்பகால வெற்றிகள். கொங்கணம், துளுவம் போன்ற நாடுகளை வென்றதுடன் சேர மன்னனை மலைநாட்டை விட்டு ஓடச் செய்து தெலுங்கர் மற்றும் ராஷ்டிரகூடர்களையும் தோற்கடித்தார். கிபி 1014இல் முழுமையான சோழ பேரரசின் அரியணையை ஏற்ற ராஜேந்திரன் தனது ஆட்சி காலத்தில் பெரும்பாலான நாட்களை போர்க்களத்திலேயே கழித்தார். மேற்கு சாளுக்கியருடன் தொடர்ந்து பகைமை நீடித்த நிலையில் முதலாம் ஜெயசிம்மனை துங்கபத்ரை நதிக்கரைக்கு அப்பால் விரட்டி வெற்றி பெற்றார். ராஜேந்திரன் ஆட்சி காலத்தின் உச்சகட்ட சாதனையில் ஒன்றுதான் கிபி 1019இல் கங்கை நோக்கிய அவருடைய படையெடுப்பு. கங்கை நோக்கி அவர் படையெடுத்த பொழுது அவருக்கு எதிர்ப்பு காட்டாமல் அவரிடம் மண்டியிட்டவர்கள் ஏராளமான மன்னர்கள். கங்கை கரை நோக்கி அவர் எடுத்த படையெடுப்பு வரலாற்றில் பிரசித்தி பெற்றது. கங்கையை வெற்றி கொண்டதால் தான் அவர் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் கப்பல் படை நடத்தினார், கப்பல் படையை உருவாக்கினார். கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டின் முடிவில் 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மரக்கலங்களையும் கப்பல்களையும் கடல் அலை வீசும் கடல்களுக்கு மத்தியிலே நிறுத்தி வைத்துவிட்டு ராஜேந்திர சோழன் இந்த படை தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி புறப்படட்டும் என்று ஒரு கப்பல் படையை வழிநடத்தி கடாரம் வென்றான் என்ற புகழுக்கு சொந்தக்காரரானார். இன்றைக்கு இருப்பதைப் போல மெரைன் என்ஜினியரிங் என்ற படிப்பு கிடையாது, கடல் வழி மார்க்கம் கிடையாது. எப்படி கடலிலே அவர்கள் அன்றைக்கு வழியை கண்டுபிடித்து சென்றார்கள்? கடல் ஆமைகளை பயன்படுத்தி கடல் வழிகளை கண்டுபிடித்தார்கள். அன்றைக்கு திசை காட்டும் கருவிகள் கிடையாது, அன்றைக்கு கலங்கரை விளக்கங்கள் கிடையாது. இன்றைக்கு இருப்பதைப் போல கனரக இயந்திரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கப்பல்கள் கிடையாது, விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் கிடையாது. இருந்தாலும் கூட கப்பல் படையை வழிநடத்தி
ஒரு கப்பல் படையை வழிநடத்தி சென்று தென்கிழக்கு ஆசியாவையே வெற்றி கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் மட்டுமே. ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவை கட்டியாண்டதை பற்றி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு லண்டன் மாநகரத்திலே படித்து கொண்டிருந்த அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அருமை மகளே, தென்னிந்தியாவில் சோழ பேரரசு என்ற வலிமையான பேரரசு இருந்தது. அந்த பேரரசில் வலிமையான கப்பல் படை இருந்தது. அந்த கப்பலிலே யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வலிமை இருந்தது என்று ராஜேந்திர சோழனுடைய பெருமையை, சோழர்களின் பெருமையை பற்றி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு நைனிடால் சிறைச்சாலையிலிருந்து அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு கடிதம் எழுதினார். இன்றைக்கு கூட உலகம் வர்ணிக்கிறது, உலகம் போற்றுகிறது. ராஜேந்திர சோழன் தான் உலகத்திலேயே முதலில் கப்பல் படை அமைத்த தமிழ் மன்னன். அவர் வன்னியர் சமூகத்தின் வழி தோற்றல் என்பது அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அவரை நாம் தமிழ் மன்னனாகவே போற்றுகிறோம். தமிழை காத்த ஒரு மன்னன், தமிழர்களுடைய வீரத்தை பெருமையை பாருக்கு பறைசாற்றிய மன்னன். இன்றைக்கு உலக அளவிலே பேசுகிறார்கள். அலெக்சாண்டரை வீரன் என்று சொல்கிறார்கள். உலகத்தை வென்றவன் அலெக்சாண்டர் என்று சொல்கிறார்கள். அலெக்சாண்டர் வென்றது கூட உலகத்தின் நிலப்பரப்பில் 63 ஒரு பகுதிதான். 63 ஒரு பகுதியை வென்ற அலெக்சாண்டரை வீரன் என்று போற்றுகிறார்கள். நெப்போலியனை வீரன் என்று போற்றுகிறார்கள். ஜூலியஸ் சீசரை பற்றி சொல்கின்ற பொழுது ஜூலியஸ் சீசர் அவருடைய நாட்டு பிரஜைகளுக்கும் அவருடைய படை வீரர்களுக்கும் ஒரு கடவுச்சீட்டை, ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து வைத்திருந்தார். ஒரு அடையாள அட்டையை கொடுத்து வைத்திருந்தார். அந்த அடையாள அட்டையுடன் கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த ஜூலியஸ் சீசருடைய பிரஜைகளை யாராவது கடலிலே வழிமறித்தால், கடற்கொள்ளையர்கள் வழிமறித்தால் இந்த அடையாள அட்டையை காட்ட வேண்டும். அந்த அடையாள அட்டையிலே பதிக்கப்பட்டிருந்த வாசகம் என்னவென்று கேட்டால், ஜூலியஸ் சீசரின் படைகளை எதிர்கொள்கின்ற வீரமும் தைரியமும் எவனுக்காவது இருந்தால் அவன் மட்டுமே இவர்களை தடை செய்ய வேண்டும் என்று அந்த வாசகம் இருந்தது. அந்த வாசகத்தை பார்த்த யாரும் ஜூலியஸ் சீசருடைய பிரஜைகளை, அவருடைய படைகளை யாரும் தடுக்கவில்லை என்று சொல்வார்கள். ஜூலியஸ் சீசர், அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்ற உலக மாவீரர்கள் என்று போற்றுகிறார்களே, அவர்களுக்கு முன்பே கப்பல் படையை நடத்தியவன் ராஜேந்திர சோழன். அவர்களுக்கு முன்பே கடற்கொள்ளையர்களை அடக்கியவன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் கடற்கொள்ளையை அடக்கியது ஒரு வீர சாகசம் நிறைந்த ஒரு நிகழ்வு. எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில், ஏற்கனவே நான் கூறியதைப் போல மெரைன் என்ஜினியரிங் போன்ற என்ஜினியரிங் பட்டப்படிப்பு இல்லாத காலத்தில் ஒரு பெரிய படையை வழிநடத்தி தென்கிழக்கு ஆசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் கங்கை கரை நோக்கி படையெடுத்த அந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு வெற்றி விழா, கங்கை கரையில் புலிக்கொடியை பறக்கவிட்ட அந்த வெற்றி விழா தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுகிறது. அதில் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் என்பது வன்னியர் பேரினத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ராஜேந்திர சோழன் படை நடத்தி தென்கிழக்கு ஆசியாவை வென்ற பொழுது அவர் பெரும்பாலும் தன்னுடைய வாழ்நாட்களை போர்க்களங்களிலேயே செலவழித்தார். ஆனால் அவருடைய நாட்டு நிர்வாகம் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய நாட்டு நிர்வாகம் சோழர்கள் காலத்திலேயே பொற்கால நிர்வாகமாக இருந்தது. அந்த அளவிற்கு நிர்வாக திறமையும் ராஜேந்திர சோழனிடம் இருந்தது. அவருடைய நிர்வாக திறமைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு என்னவென்று கேட்டால், காவிரி நதி பாய்கின்ற, காவிரியின் வெள்ளம் நுங்கும் நுரையுமாக சீறி பாய்கின்ற தஞ்சாவூர் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களில் சோழர்களின் தலைநகரம் இருந்தால் ஒருவேளை அந்த விவசாயம் பாதிக்கப்படலாம், அந்த விவசாயம் அழிய நேரிடலாம் என்பதற்காகவே அவர் தன்னுடைய தலைநகரை அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதிக்கு மாற்றினார். அங்கே ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணித்தார். அங்கே ராஜராஜ சோழன் கட்டியதைப் போல, தஞ்சை பெரிய கோவிலைப் போல இன்னொரு பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட ஒரு சிறிய கோவிலை கட்டினார். அந்த கோவிலும் இன்றைக்கு யுனெஸ்கோ நிறுவனத்தின் கலாச்சார சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யுனெஸ்கோ நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கின்ற பெருவுடையார் கோவிலுக்கும் யுனெஸ்கோ நிறுவனம் அந்த கௌரவத்தை தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல,
வறண்ட பகுதியில் ஒரு நகரத்தை நிர்மாணிக்கின்ற பொழுது அந்த நகரத்தில் வாழ்கின்ற மக்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சோழ கங்கம் என்கின்ற ஒரு பெரிய ஏரியை வெட்டி வைத்தார். அந்த ஏரியை வெட்டி வைத்து அற்புதமான நகரம், சிறந்த கடை வீதிகள், இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நவீன நகரத்தை போலத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற அந்த நகரத்தை ராஜேந்திர சோழன் உருவாக்கினார். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு கங்கை கரையிலே வெற்றி கொண்ட அந்த 1000வது ஆண்டு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த விழாவிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.